இங்க ஒரு டாக் ஒண்ணு தெரியாம பூனைங்க மட்டுமே வாழ்ற நாட்டுக்குள்ள போயிருது. இந்த நாட்டுல இருக்கிற பூனைங்களுக்கு டாக்ஸ்னா சுத்தமா பிடிக்காது. நாயை பார்த்தாலே கொன்னுருவானுங்க. சோ அதனால அவங்களோட நாட்டுக்குள்ள வந்த இந்த டாக பிடிச்சி ஜெயில அடிச்சு இதுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறானுங்க. அப்படி இழுத்துட்டு போகும்போது அந்த டாக் வந்துட்டு, இங்க பாருங்க, நான் தெரியாம உங்க நாட்டுக்குள்ள வந்துட்டேன், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கெஞ்ச. ஆனா அந்த பூனை காட்ஸ் வந்துட்டு, இங்க பாருப்பா, அதான் எங்க நாட்டோட எல்லையில கொட்டையா டாக்ஸ் நாட் அலோடு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்குல்ல, அதை பார்த்துட்டு அப்புறம் எதுக்கு எங்க நாட்டுக்குள்ள வந்த, எங்க நாயை பார்த்தாலும் கொல்ல சொல்லி எங்க ராஜாவோட உத்தரவு, சோ அதை நாங்க மீற முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனை இழுத்துன்னு போயிட்டு அங்க இவனோட தலையை வெட்டி கொல்ல போறாங்க. அப்படி கொல்ல போகும்போது அந்த நாய் வந்துட்டு, இங்க பாருங்க, எப்படியே என்ன கொல்ல தானே போறீங்க, இந்த மாதிரி வலிக்காம சாவுற மாதிரி எந்த தண்டனையும் இல்லையா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறானுங்க. என்னன்னு பார்த்தா கையில வில்லம் போட ஆர்ச்சர்ஸ் எல்லாம் நின்று இருக்கானுங்க. அந்த பூனைகளும் வந்துட்டு, இந்த நாய் நம்ம கையில தான் சாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடறானுங்க. அப்போ மேல இருக்க இவங்களோட மந்திரி வந்துட்டு, டேய் என்னடா கீழே சத்தம் போடாம சங்கருங்கடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அப்போ இந்த கேப்ல இந்த நாய் என்ன பண்ணுதுன்னா நேரத்துல ஓட்ட போட்டுக்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருது. இந்த பூனைங்களும் விடாம பின்னாடியே துரத்திட்டு போறானுங்க. இந்த நாயும் அந்த பூனைங்க கையில மாட்டாம சந்தா ஓடி அப்புறம் கடைசியா ஒரு ரூம்குள்ள வந்துட்டு கதவெல்லாம் சாத்திக்கிட்டு, அப்பா தப்பிச்சண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறான். என்னன்னு பார்த்தா இவனை அடிச்சு வச்சிருந்த அதே ஜெயிலுக்கு தான் திரும்ப வந்திருக்கான். அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, அவ்வளவுதான், இவனை இப்ப இழுத்துட்டு போயிட்டு எல்லாரும் கொல்றதுக்காக ரெடியா இருக்கும்போது அப்ப மேல இருக்க மந்திரி வந்துட்டு, அவனை கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஆனா அதுக்குள்ள ஒருத்த மட்டும் அந்த அம்பை விட்டுருவானா. நல்ல வேலை அப்பன்னு பார்த்து இந்த மந்திரியோட கார்டு வந்துட்டு அந்த அம்பை பிடிச்சிடுறாரு. குட் கேட்ச் ரா திமிங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, யோ கேட்சா கையில குத்தின்னு இருக்குது பாரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ இங்க வந்து அந்த மந்திரி அந்த நாய்கிட்ட, இங்க பாருப்பா, நான் உன்னை கொல்ல போறது இல்ல, ஆனா அதுக்கு பதிலா உனக்கு வேற ஒரு வேலை ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்துல இருக்கிற பூனைங்களோட கிராமத்துல இருந்த ஷெரீஃப் நேத்து நைட்டா எங்கேயோ ஓடி போயிட்டான். சோ அதனால இப்ப அந்த கிராமத்துக்கு நான் உன்னை புது ஷெரீஃபா அப்பாயின்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த நாயை புது ஷெரீஃபா அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த கிராமத்துக்கு அமுச்சு விட்டுறான். இவன் எதுக்காக இப்படி பண்றானா, இவன் இந்த நாட்டோட ராஜாவுக்காக ஒரு பேலஸ் ஒண்ணு கட்டிட்டு இருக்கான். ஆனா அந்த பேலஸ்க்கு முன்னாடியே இந்த பூனைங்களோட கிராமம் இருக்கிறதுனால இந்த பேலஸோட அழகிய அந்த கிராமம் வந்துட்டு குலைக்குது. சோ அவனுங்களை எந்த ரீசனும் இல்லாம அந்த கிராமத்தை விட்டு காலி பண்ண முடியாது. சோ அதனால அந்த நாயை ஒரு ஷெரீஃப் ஆக்கி அந்த ஊருக்கு அமுச்சு விட்டா அந்த ஊர்ல இருக்கிற பூனைங்க எல்லாம் கண்டிப்பா நாயை பார்த்தாவே கொன்னுருவானுங்க. சோ அரசாங்கத்தால அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு ஷெரீஃப் கொல்லப்பட்டா அந்த ரீசனை காட்டி அந்த ஊரை காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் அந்த நாயை ஷெரீஃப் ஆக்கி அந்த ஊருக்கு அமுச்சு விட்டுருக்கான். சோ இப்போ நம்ம தலைவன் கெத்தா அந்த ஊருக்குள்ள போறான். அங்க போய் பார்த்தா அந்த ஊர்ல இருக்கிற பூனைங்க எல்லாருமே புது ஷெரீஃப் வர போறாங்கன்னு சொல்லிட்டு மேலதாளத்தோட பயங்கரமா வரவேற்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க. அப்புறம் கிட்ட வந்த வாட்டி தான் வந்தது நாயின்னு தெரிஞ்சதும் இந்த நாயை பார்த்ததும் அவ்வளவுதான், ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் கொல்றதுக்காக துரத்துறானுங்க. இவங்களை பார்த்துட்டு தலைவன், எதுக்கு நம்மளை பார்த்துட்டு இப்படி வெறி கொண்டு ஓடி வரானுங்க, டே நான் தானே உங்க ஊருக்கு வந்த புது ஷெரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா கேட்கல. இவனை அடிச்சு படுக்க போட்டு கொல்லலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்பதான் இவன்ட்ட இருக்கிற லெட்டர் எடுத்து படிச்சு பாக்குறாங்க. படிச்சு பார்த்தா இவன் தான் உங்க ஊரோட புது ஷெரீஃப்னு சொல்லிட்டு அரசவையோட லெட்டர். இந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு, இங்க பாரா தம்பி, உன்னை நாங்க இப்ப கொல்ல போறது இல்ல, ஆனா நீயா சாயந்தரத்துக்குள்ள இந்த ஊரை விட்டு ஓடி போல அப்படின்னா நாளைக்கு விடியும் போதே நீ வந்த பாத்தியா அந்த குதிரை இருக்கும், ஆனா நீ இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு